நேத்து ராத்திரி ஒரு மணி இருக்கும் அங்கிள். நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்தேன். திடீர்னு நம்ம பாரதியில அவன்கிட்ட இருந்து ஒரு போன். என்னமோ ஏதோன்னு பயந்து போய் எடுத்தா, நீ உடனே கிளம்பி நான் சொல்ற ரெசார்ட்டுக்கு போ, அங்க அஞ்சலி கூடவே 4-5 நாள் நீ இருக்கணும்னு என்ன உடனே கிளம்ப சொல்லிட்டான். அப்புறம் ராத்திரியோட ராத்திரியா ஒழுங்கா மேக்கப் கூட போடாம இப்படி கிளம்பி வந்துட்டான் அங்கிள். பார்த்துட்டாரு. என்னங்க இது, சின்ன பிள்ளைங்க விளையாட்டு மாதிரி பொழுது போலையா உங்களுக்கு? ஐயோ, வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்காரு. என்ன அனுப்பியிருப்பாரு கேட்கலாம். என்னங்க இது, சின்ன பிள்ளைங்க விளையாட்டு மாதிரி பொழுது போலையா உங்களுக்கு? இது எப்படிங்க இருக்கு? எந்த போட்டோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதை சொல்லுங்க. இது எப்படிங்க இருக்கு? எந்த போட்டோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதை சொல்லுங்க. அச்சச்சோ, கால் பண்றாரு. ஹலோ, நீங்க என்ன பண்றீங்களோ, ஏதாவது வேலையா இருப்பீங்களோ நினைச்சுதான் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புனேன். ஏங்க, இது உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா தெரியலையா? நாங்களே இருக்கிற இடத்த விட்டு நகர முடியாம ஏதோ ஒரு ஹோட்டல்ல சிக்கிக்கிட்டு இருக்கோம். இதுல எங்கெங்க வேலை செய்யறது? எங்கேயும் அதே கதை தாங்க. நீங்கெல்லாம் இருந்திருந்தா கடைக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு இந்த மைதா மாவு எடுக்கன்னு நான் அங்கேயாச்சும் வருவேன். நீங்க இங்க வருவீங்க. இப்போ கடையும் மூடியாச்சா, வீடே வெறிச்சோடி இருக்கு. நல்ல வேலைங்க, கடையில எதுவும் பெருசா சரக்கு ஒன்று தேங்கிடல, இல்லைன்னா எல்லாமே வேஸ்டா போயிருக்கும். அங்க போனாலும் எப்பவும் உங்களுக்கு கடை நினைப்புதான் இல்ல? வியாபாரம்னா அப்படிதாங்க, எப்பவும் அது மேல ஒரு மனசு இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாச சம்பளம்னா கவலை இல்லை பாருங்க. சரி சரி சரி, அதை விடுங்க. நான் அனுப்பின போட்டோஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு? அத பத்தி நீங்க எதுவும் சொல்லவே இல்லையே. நல்லாதாங்க இருக்கு. ஆனா இதெல்லாம் எங்க பண்ணீங்க? வேற வேலை? இந்த பெரிய அப்படி ஒரு கடா மீசெல்லாம் வச்சு ஒரு போட்டோ அனுப்பியிருந்தேன்ல, அது எப்படிங்க இருந்துச்சு? அந்த போட்டோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. ஏங்க, என் முகத்துக்கு அவ்வளவு பெரிய மீசெல்லாம் செம காமெடியா இருக்குங்க. அதெல்லாம் சரிப்பட்டு வராது. அப்படிலாம் இல்ல, நீங்க நல்லா மீசை வளர்த்து பாருங்க, நல்லாதான் இருக்கும். சரிங்க, பாப்போம். எப்போ? என்னங்க எப்போ? இல்ல, பாப்போன்னு சொன்னீங்களே, அதான் எப்போன்னு கேட்டேன். இல்லங்க, நான் சொன்னது பொதுவா பாப்போன்னு சொன்னேன். ஆனா நான் சொன்னது நாம 2 பேரும் எப்ப பாப்போன்னு கேட்டேன். இந்த ஊரடங்கு எப்ப முடியும்னு தெரியலையேங்க, அதுக்கப்புறம் தான் நம்ம பார்க்க முடியும். ஒரு வேலை வரும்போது உங்களையும் கூட்டிட்டு வந்திருந்தா நீங்களும் இங்க ஜாலியா இருந்திருக்கலாம். அதை விடுங்க,
நீங்களாச்சும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. நான்லாம் எப்பவும் ஜனங்களோட ஜனங்களா இருந்தவங்க. கூட்டம், நெரிசல், மக்களோட சத்தம், பேச்சு, இரைச்சல், இதுதாங்க நமக்கெல்லாம் சந்தோஷம். மனுஷ மக்களே அமைதியா இருக்கிறதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுங்க. அவ்வளவு அமைதியா வாங்க இருக்கு. ஆமாங்க. ஏங்க வீடியோ கால் பண்ணுங்க, நானும் அந்த இடத்தை பாக்குறேன். ஆ. நீங்க நிஜமாவே இந்த இடத்த பார்க்க தான் வீடியோ கால் பண்ண சொல்றீங்களா? ஆமாங்க, அந்த இடத்தை பார்க்க தான் நான் கேக்குறேன். சரிங்க, இப்பவே பண்றேன். ஹாய். ஏங்க தெரியறனா? நல்லா தெரியுறீங்க. என்னங்க அதுக்குள்ள உங்க முகம் கருத்து போயிருக்கு? அப்படியா? ஆமாங்க. நீங்க வேற, நான் எனக்கு இங்க எம்ஜிஆர் கலர்ல இருந்திருக்கேன். இதானங்க என் கலரு. ஏங்க இந்த பின்னாடி ரூமா தெரியுது பாருங்க. ஆமா, அதான் நாங்க தங்கி இருக்கிற இடம். ஏங்க சூப்பரா இருக்குங்க. இப்ப சொல்லுங்க, இங்கே வந்திருக்கலாம் தோணுதா? தோணுதானா? அதான் நீங்க விட்டுட்டு போயிட்டீங்களே. அப்படி இல்லைங்க, அது அப்பா உடனே கிளம்ப சொல்லி கடைசி நேரத்தில் இங்க கிளம்பி வந்துட்டோம். நீங்க வேற வீட்ல. ஹலோ டென்ஷன் ஆகாதீங்க, நான் சும்மா தான் கேட்டேன். எனக்கு அங்க வரலன்னுலாம் வருத்தம் இல்லைங்க. இடம்லாம் சூப்பரா இருக்குங்க. நீங்க அங்க சந்தோஷமா ஜாலியா இருந்துட்டு வாங்க. பாய். சாந்தி வா. சரிம்மா. யார் இது? ஐயோ யார் இது? கைய விடுங்க. ஐயோ விடுங்கன்னு சொல்றேன்ல. விடுங்க. ஐயோ விடுங்கன்னு சொல்றேன்ல. விடுங்க. விடுங்க. ஏய், நான் யாருங்கிறது இருக்கட்டும். உன் பேர் பார்வதி தானே? உன் அண்ணி பேரு சந்தியா தானே? யார் நீங்க? எதுக்கு இதெல்லாம் கேக்குறீங்க? உன் அண்ணி சந்தியாவை எப்படியாச்சும் பழி வாங்கணும்னு துடிக்கிறியாமே? ஏன் இப்படி பண்ற? சொல்ல விட்டுற. அப்படிலாம் இல்லையே. நீங்க முதல்ல கைய விடுங்க. 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 யாராச்சும் காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. யாராச்சும் காப்பாத்துங்க. 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 கத்தாத. பக்கத்துல யாரும் இல்ல. கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. உங்க அண்ணியை ஏன் பிடிக்காது? எனக்கும் பிடிக்காது. அது எதுக்கு உங்களுக்கு? விடுங்க. கைய விட போறீங்களா இல்லையா? விடுங்க. ஏய் கைய விடுங்க. விடுங்க. அடி பாவி. வெண்பா கடிச்சிட்டா. ஒரு விளையாட்டுக்கு கண்ண முன்ன நீ பாட்டுக்கு இப்படி கையை கடிச்சு வச்சுட்டா. ஐயோ சாரி வெண்பா, எனக்கு யாருன்னே தெரியல. நீங்க வேற சந்தியாவை ஏன் பிடிக்காதுன்னு கேட்டீங்களா? ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிட்டேன் நானு. சரி விடு. அப்புறம் எப்படி இருக்கா? நான் நல்லா இருக்கேன். நீங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. நான் கூட தான் உன்னை இங்க பாப்பான்னு எதிர்பார்க்கவே இல்ல. எங்க உங்க அண்ணி சந்தியா வந்திருக்காங்களா என்ன? வரல. சின்ன அண்ணனும் அண்ணியும் தான் வந்திருக்காங்க. எல்லாரும் ரூம்ல தான் இருக்காங்க. ஓஹோ, வந்திருக்காங்களே. இந்த அண்ணியாச்சும் உனக்கு பிடிக்குமா பிடிக்காதா? எனக்கு ஒரு அண்ணியுமே பிடிக்காது. கல்யாணத்துக்கு முன்னாடி பாசமா இருக்கிற அண்ணனுங்களை அப்படியே தலைகீழா மாத்துறது இந்த அண்ணிங்க தான். பிடிக்கவே பிடிக்காது. அம்மா இவங்க யாரு? இவங்களா? என் பேர் சாந்திமா. நான் தான் வெண்பா அம்மாக்கு எல்லாமே. எல்லாமே சமையல் பண்றதுல இருந்து ஐடியா கொடுக்கறதுல இருந்து பேச்சு தோண வரைக்கும் எல்லாமே நான் தான். என்னம்மா? என்ன கேக்குறீங்களே? உங்க எதிரி கண்ணம்மா எங்க?
அவங்க வரல போல இருக்கே. ஆமா பாரு, அவளும் இந்த வாட்டி எஸ்கேப் ஆயிட்டா. என்ன இப்படி சொல்றீங்க? என் சைடுல சந்தியா வரல, உங்க சைடுல கண்ணம்மா வரல. அப்புறம் நம்ம 2 பேருக்கு என்னதான் வேலை? யாரை வச்சு வில்லத்தனம் பண்றது? ஊர்ல ஒவ்வொருத்தரும் ஹாஸ்பிட்டல்ல பெட் கிடைக்காம, ஆக்சிஜன் சிலிண்டர் கிடைக்காம கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. இவளுக்கு எதை பத்தி கவலைன்னு பாத்தியா? சரி, கவலையே படாத பாரு. சம்பவாமி யுகே யுகே. அப்படின்னா யாருக்கு தெரியும்? வா சாப்பிட போலாம். வாங்க சார். என்ன சார், ரெஸ்ட் எடுத்து எடுத்து போர் அடிச்சு போய் உட்காந்துருக்கீங்களா? என்ன பண்றது சார்? பண்றதுக்கு தான் எதுவுமே இல்லையே. பொழுது போகாம வந்து இப்படியே உட்கார்ந்துருக்கேன் சார். உண்மைதான் சார். சும்மா இருக்கிறது ஒன்றும் சும்மா இல்லைன்னு வடிவேலோட படத்துல ஒரு காமெடி வரும். அது எவ்வளவு பெரிய நிஜம்னு இப்போதான் எனக்கு புரியுது. முன்னாடி எல்லாம் நாள் முழுக்க உட்காரத்து கொஞ்சம் கூட நேரம் இல்லாம ஓடிக்கிட்டே இருப்போம். 10 நாள் சேர்ந்த மாதிரி ரெஸ்ட் கிடைச்சா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்னு மனசுக்கு தோணும். மனுஷன் நினைச்சது ஒருவேளை ஆண்டவனுக்கு கேட்டுருச்சு போல. அதான் வச்சுக்கோன்னு மொத்தமா ரெஸ்ட் கொடுத்துட்டான். என்ன பண்றதுன்னு தெரியாம ஒவ்வொருத்தரும் தவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரே வீட்டுக்குள்ள அடைச்ச கதவை சாத்தாம ஒருத்தர் மூஞ்சிய ஒருத்தர் எவ்வளவு நேரம் தான் சார் பார்த்துட்டு இருக்க முடியும்? எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தெளிவா தெரியுது சார். ரெஸ்ட்ங்கிறது வேலைக்கு நடுவுல வரும்போதுதான் அதுல ஒரு சுகம். வேலையே இல்லாத போது ரெஸ்ட் எடுக்க சொன்னா அது நரகம் தான் சார். ரொம்ப சரியா சொன்னீங்க சார். பொதுவா மனுஷங்கிறவன் உழைப்புனால தன்னை முன்னேற்றிக்கிட்டவன். யானை, புலி, குதிரை, மாடு இந்த மாதிரி மற்ற மிருகங்கள் எதுவும் உழைக்கிறது இல்ல. பசிச்சா வேட்டையாடும், ஓடும், விளையாடும், தூங்கும், அவ்வளவுதான். மனுஷன் மட்டும்தான் வீட்டை கட்டுறான், நாட்டை ஆள்றான், சமைக்கிறான், ஒர்க் அவுட் பண்றான், லைக் பண்றான், ஷேர் பண்றான், கமெண்ட் பண்றான். ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டே தான் இருக்கான். எதுவும் பண்ணாம இருந்தா மனுஷனுக்கு ஒரு கட்டத்துல பைத்தியமே பிடிச்சிரும். கடைசியில இன்னும் கொஞ்ச நாள்ல நமக்கும் அதான் சார் நடக்கும். அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்காது சார். நீங்க ஜாலியா இருக்கணும்னா என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க, அதை செய்வோம். தெரியலையே சார். பொழுதுபோக்கா ஏதாவது ஒரு விஷயம் நடந்தா மனசுக்கும் உடம்புக்கும் புத்துணர்ச்சியா இருக்கும். ஆனா அதுக்கு என்ன வழி இருக்கு சார்? அவ்வளவுதானே சார். ஒரு நிமிஷம் இருங்க, நான் ரெடி பண்றேன் பாருங்க. நீங்க என்ன சார் பண்ணுவீங்க? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். சார் இந்த இடத்துல அப்படி எதுவும் கிடையாது சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றேன்ல. அகில். ஹாய். எக்ஸ்கியூஸ் மீ. எல்லாரோட கவனத்துக்கும், உங்க எல்லாரையும் எதுக்கு இங்க வர சொல்லிருக்கேன்னு தெரியுமா? அப்பா ஒரு நிமிஷம்ப்பா. என்னடா? முன்னாடி நான் ஒருத்தர்கிட்ட சாரி கேட்கணும். சாரியா? யார்கிட்ட? ஆமாப்பா பிரதர், ரியலி வெரி சாரி. நான் தெரியாம தான் மோதுனேன். எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. ஐயோ பரவாயில்லைங்க, நான் எதுவும் மனசுல வச்சுக்கல. அதான் அப்பவே முடிஞ்சிருச்சேன். இல்ல, இப்படி எல்லாரும் முன்னாடி வெளிப்படையா சாரி கேட்கறது நல்லது தானே. என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. Sorry. என்ன மன்னிச்சிருங்க. Very sorry. ப்ளீஸ் சாரி. இது ஒரு நல்ல ஆரம்பமா இருக்கே. ரியலி வெரி குட். சரி, இப்ப நான் ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு வந்துடுறேன். எல்லாரையும் எதுக்காக இங்க வர சொன்னா, நம்ம தென்காசி சாருக்கு இங்க ஒரே போர் அடிக்குதான். செய்யறதுக்கு எந்த வேலையும் இல்ல. ஆக்சுவலி சொல்லணும்னா எல்லாரும் ஐடியில சும்மா லேசியா தான் இருக்கும். அதனால பொழுதுபோக்கா ஏதாவது விளையாடலாம்ல. என்ன எல்லாரும் கேங்கா சேர்ந்து என்ன விளையாடலாம்னு யோசிங்க. அதுக்காக தான் உங்க எல்லாரையும் வர சொன்னேன். சூப்பர் சார். நானே இத பத்தி யார்கிட்டயாவது கேட்கலான்னு தான் இருந்தேன். நல்ல வேளை நீங்களே சொல்லிட்டீங்க. பா, கண்டிப்பா ஏதாச்சும் விளையாடி ஆகணும் சார். இல்லனா எனக்கு தலையே வெடிச்சிடும் போல இருக்கு. அதெல்லாம் கரெக்ட் தாமா. ஆனா முதல்ல என்ன விளையாடலாம்னு முடிவு பண்ணுங்க. ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்க. ஐஸ் பாய் விளையாடலாமா? ஜென்ஸ் எல்லாம் திருடு, லேடிஸ் எல்லாம் போலீஸ். எப்படி? செம ஜாலியா இருக்கும்ல? அம்மா பார்வதி, இங்க இருக்கிற ஆம்பளைங்கள் எல்லாம் திருடனாக்கி பார்க்கணுங்கிற உன்னோட ஆசை எனக்கு புரியுதுமா. அதுக்காக இந்த வயசுல எங்களெல்லாம் ஓடி ஒளிய சொன்ன எங்களால முடியுமா? அதெல்லாம் வேண்டாம். நான் சொல்றேன்.
3-3 பொம்மை விளையாடலாமா? என்னது திரியா? ஆ? ஏய் 3-3 பொம்மையா? விட்டா ரைம் சொல்ல போல இருக்கே. ஏய் கொஞ்சமாவது நம்ம வயசுக்கு ஏத்த விளையாட்டு மாதிரி சொல்லுமா. யோசிக்கிறேன். அம்மா, ஏதாச்சும் சொல்லுங்கம்மா, இல்லைன்னா இவங்க முன்னாடி அசிங்கப்பட்டுருவோமா? ஏய், அவசரப்படாத சாந்தி, எல்லாரும் கும்பலா இருக்கோம்ல, கொஞ்சம் உஷாரா இருக்கணும். சரிம்மா? ஆ ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. இது எதுவுமே சரிப்பட்டு வராதுங்க. நான் ஒரு கேம் சொல்றேன். ட்ரூத் ஆர் டேர் விளையாடலாமா? ஓ அப்படின்னா என்னங்க? அப்படின்னா அது உங்களுக்கு சொன்னா புரியாது, விளையாடினாதான் புரியும். ஓ ஒரு நிமிஷம் இருங்க, நான் போய் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எடுத்து வரேன். ஆ சரிங்க. என்னது புதுசா இருக்கு? என்ன விளையாட்டு? ஓ ஓகே, இந்த விளையாட்டா? இந்த பாட்டில நடுவுல வச்சு நான் சுத்தி விடுவேன். அது சுத்தி நிக்கும் போது இந்த பாட்டில் யாரை பார்த்து நிக்குதோ நான் கேட்கிற கேள்விக்கு அவங்க பதில் சொல்லணும். ஓ, அது எந்த கேள்வியா வேணாலும் இருக்கலாம். அதுக்கு தயங்காம உண்மையை மட்டும்தான் சொல்லணும். அப்படி இல்லைன்னா பாட்டு பாடு, டான்ஸ் ஆடுன்னு எதை வேணாலும் சொல்லுவோம். அதை நீங்க கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும். உண்மையை சொல்லு, இல்ல நான் சொல்றத செய். இதுதான் அதுக்கான அர்த்தம். இதுக்கு பேர் தான் ட்ரூத் ஆர் டேர். ஓ விளையாடலாமே. என்னப்பா இது வில்லங்கமான விளையாட்டா இருக்கும் போல இருக்க. நீங்க பாட்டுக்கு இடக்கு மடக்கா கேள்வி கேட்டா எப்படிப்பா உண்மையை சொல்ல முடியும்? என்ன சார் உங்களோட பிளாஷ்பேக் ஞாபகம் வருதோ? அந்த காலத்துல யாரெல்லாம் காதலிச்சீங்கன்னு லிஸ்ட் கேட்பாங்கன்னு பயமா இருக்கா? அட நீங்க வேற சார். சரி தம்பி, நீ பாட்டில சுத்தி விடு, என்ன நடக்குதுன்னு பாப்போம். அம்மா, உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்க என்னம்மா பண்ணுவீங்க? பாரதி முதல்ல லவ் பண்ணானே, அந்த ஹேமாவை கொன்னதுல இருந்து, பாரதி கண்ணம்மாவையும் பிரிச்சதுல இருந்து, பாரதிக்கு குழந்தை பிறக்காதுன்னு இன்னை வரைக்கும் அவனை நம்ப வச்சதுன்னு எல்லா உண்மையும் சொன்னா இங்க ஒருத்தனும் தாங்க மாட்டான். எல்லாரும் ஹார்ட் அட்டாக்லயே போய் சேர்ந்துருவானுங்க. சரிங்கம்மா. ஏங்க பாட்டில் உங்ககிட்ட வந்துச்சுன்னா உண்மைய சொல்றேங்கிற பேர்ல கொண்டது உளறி வச்சிடாதீங்க. சரி பாத்துக்கலாம் விடு. Guys, எல்லாரும் ரெடியா? Yeah, everybody Yes. ready. ரெடி சுத்தி விடுங்க. Okay, the game starts now. ப்ரோ முதல் விக்கெட் நீங்க தான். நான்? வாங்க வாங்க எந்திரி சரவணா. அண்ணா, எந்திரிங்க. போ எந்திரி. வாங்க. வாங்க. சூப்பர். ஓகே பிரதர், சொல்லுங்க என்ன பண்ண போறீங்க? கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல போறீங்களா இல்ல நாங்க சொல்றத பண்ண போறீங்களா? ஐயோ இவங்க எதை பத்தி கேட்பாங்கன்னே தெரியாது. எதையாச்சும் கண்டதையும் கேட்டுட்டா அதுக்கு பதில் சொல்றதுக்குள்ள தர்ம சங்கடம் ஆயிடும். அதுக்கு பேசாம இவங்க சொல்றதையே பண்ணிட்டு போயிடலாம். என்ன சரவணா யோசிக்கிற? ஏதாவது பதில் சொல்றா. ஆ நான் நீங்க சொல்றதே செய்யறேங்க. அப்பனா அண்ணனை டான்ஸ் ஆட சொல்லுங்க. டான்ஸ் ஆட இல்ல சொல்லுங்க. இல்ல, டான்ஸ்ல வேணாம், மிமிக்ரி பண்ணுங்க. ஐயோ நான் எப்படி? இல்ல இல்ல, ரெண்டுமே வேணாம். நான் ஒன்னு கேக்குறேன். உங்க வைஃப் சந்தியா இப்போ இங்க வரல, அதனால நீங்க இப்ப அவங்களுக்கு கால் பண்ணி அவங்கள உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும், அவங்கள எந்த அளவுக்கு நீங்க அப்படியே மிஸ் பண்றீங்கன்னு சொல்ல போறீங்க. சூப்பர். சரவணன் கம் ஆன் சொல்லுங்க. ஏங்க என்னங்க இது எல்லாரும் முன்னாடி எப்படிங்க? பிரதர் டாஸ்கே அதான் பிரதர். கம் ஆன் ஜாலியா சொல்லுங்க. Come on, தம்பி. சரவணா, சொல்லுங்க. Come on. சரிங்க, ஆனா அப்போ போன் இல்லையே. ஆ,
இதுக்கு போன்ல இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. கையில போன் இருக்கிறதா கற்பனை பண்ணிக்கிட்டு உங்க மனைவி கிட்ட பேசுங்க. ஆரம்பிங்க. ஆ. ம் சரிங்க. வேணும் சார், உங்க போனை கொஞ்சம் கொடுங்களேன். என்ன? ஹலோ சந்தியா. ஆ என்னங்க பண்றீங்க? சாப்பிட்டீங்களா? நாங்க இங்க எல்லாரும் ஒண்ணா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அம்மா எப்படி இருக்காங்க? அவங்க சாப்பிட்டாங்களா? ஹலோ ஹலோ பிரதர், ஆ? இந்த நலம் விசாரிப்பெல்லாம் இருக்கட்டும், விஷயத்துக்கு வாங்க. சந்தியாவை எவ்வளவு லவ் பண்றீங்க அத சொல்லுங்க. ஆமா, உங்க மனசுல இருக்கிற மொத்த லவ்வையும் கொட்டுங்க பிரதர். சந்தியா, எப்படி சொல்றதுன்னு தெரியல. என் வாழ்க்கையில எப்பவும் ஒரு நல்ல விஷயம் ஒன்று நடந்ததே இல்லை. அது நான் எதிர்பார்த்ததும் இல்லை. சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு உழைக்கணும், குடும்பத்தை காப்பாற்றணும், இது மட்டும் தாங்க தெரியும். எப்போ அதை பற்றி மட்டும்தாங்க யோசிப்பேன். அதை தாண்டி நமக்கு வேற எதுவும் தெரியாது. எது எனக்கு சந்தோஷத்தை தரும்னு கூட எனக்கு தெரியாது. அப்படி இருந்த என் வாழ்க்கையில எனக்குன்னு வந்த முதல் சந்தோஷம் நீங்க தாங்க. என் வாழ்க்கையிலயும் ஒரு நல்லது நடக்குங்கிற நம்பிக்கையே எனக்கு உங்களை பார்த்த பிறகுதான் வந்துச்சு. வழக்கமா இந்த ஸ்வீட் ஸ்டாலுக்கு தேவையானது எல்லாத்தையுமே சர்க்கரை அனுப்பி தான் எடுத்துட்டு வர சொல்லுவேன். கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த வேலையெல்லாம் நானே தான் செய்ய ஆரம்பிச்சேன். அதுக்கு காரணம் வீட்டுக்கு வந்தா நான் அப்பப்போ உங்களை பார்க்கலான்னு தான். வாவ், பாத்தியா பார்வதி, உங்க அண்ணன் எப்படிப்பட்ட ஆளா இருக்காருன்னு. ஆனா எனக்குள்ள என்னவோ ஒரு வெக்கம், ஒரு கூச்சம். இதோ இப்ப கூட எனக்கு பேசுறப்ப கூட அந்த கூச்சம் என்னை மட்டும் போல. எனக்கு முதல்ல ஒரு கல்யாணம் ஏற்பாடாகி அது பாதியில நின்று போன பிறகும் எனக்கெல்லாம் வாழ்க்கை முழுக்க கல்யாணமே ஆகாதுன்னு நினைச்சேங்க. அதுக்கப்புறம் தான் நீங்க என் வாழ்க்கையில வந்தீங்க. இப்ப வரைக்கும் நீங்க நம்ம வீட்டுல சந்தோஷமா இருக்கீங்களான்னு தெரியல. ஆனா நீங்க வந்ததுக்கு அப்புறம் என் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அது மட்டும் நான் உறுதியா சொல்லுவேன். சரி பிரதர், சூப்பர்ண்ணா. உங்க மனசுல இருக்கிற லவ் சந்தியா கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுங்க. ஐயோ ஏங்க, அதெல்லாம் வேணாங்க. அது எப்படி சொல்றது செய்யணும், அதானே கேம். ஏங்க என்னங்க நீங்க எல்லாரும் இருக்காங்க, நீங்க வேற. ஏய், எப்படி கூச்சப்படுறாரு பாரு ப்ரோ. சரி விட்டுலாம் அஞ்சலி. அகில், அது எப்படி விட முடியும்? கேம்னா கேம், ரூல்னா ரூல். சந்தியா கிட்ட உங்க மனசுல இருந்து ஐ லவ் யூ இப்போ சொல்லியே ஆகணும். ஓகே ப்ரோ, சொல்லிடுங்க ப்ரோ ப்ளீஸ். அட்லீஸ்ட் சந்தியாக்கு கால் பண்ணி ஒரு ஐ லவ் யூ அதையாவது சொல்லலாம்ல. ஐயோ ஏங்க நீங்க வேற. நான் ஊருக்கே கிளம்புறேங்க. சரி போதும் போதும் போதும். அவர் பாவம் ரொம்ப தர்ம சங்கடப்படுத்தாதீங்க. கிராமத்தாளச்சே, எல்லாரையும் வச்சுட்டு ஐ லவ் யூ சொல்லணும்னா எப்படி? பட் பிரதர் சூப்பர், ரொம்ப அழகா சின்சியரா விளையாடுனீங்க. ஓகே, அடுத்து யாருன்னு பாப்போம். இது எந்த பக்கம் நிக்க போதோ? அர்ச்சனா. நானா?
அண்ணி போங்க, எந்திரிச்சு போங்க. அண்ணி போங்க. Come on, ஆமா வாங்க. எந்திரி எழுந்திருங்க. எழுந்திரு பரவாயில்ல எந்திரிமா எழுந்திருங்க எல்லாரும், come on, போலாம். அவ்வளவுதான் வா இந்த பக்கம் வா விழுந்துடாத. அண்ணி, நான் தான் உங்களை கேள்வி கேட்பேன். ஐயோ ஓகேங்க, நீங்க சொல்லுங்க. நீங்க என்ன பண்ண போறீங்க? எதுக்கு வம்பு? நீங்க சொல்றதே நான் செஞ்சிடுறேன். ஆ, அப்படின்னா நான் சொல்றது செய்யுங்க. செம்மையா ஒரு குத்து பாட்டுக்கு டான்ஸ் ஆடுங்க. சூப்பர். பார்வதி, இத்தனை பேருக்கு நடுவுல எப்படி தனியா ஆட முடியும்? தனியா ஆடுறதா உங்க பிரச்சனையா? அப்படின்னா அண்ணன் கூட சேர்ந்து ஆடுங்க. ஏய் நானும் ஆட மாட்டேன். ஐயோ அவ ஆடட்டும். ஐயோ போங்க, நானே கூட சேர்ந்து ஆடுங்க போங்க. டேய் செந்திலே போடா. ஆ, சும்மா இருங்க. நானும் ஆட மாட்டேன். வாங்க பிரதர், வாங்க. போனா? வேண்டாம். வாங்க பிரதர், ஐயோ. எந்திரிங்க, எந்திரிங்க, வாங்க. போய் ஆடுங்க, போங்க. போங்க பிரதர், போங்க. அம்மா போங்க போங்க, நீங்க தான். உங்க டாக்டர் மொழியை யூஸ் பண்ணி எப்படி பதில் சொல்றீங்கன்னு பார்க்கலாம். நான் உண்மையை தான் சொல்ல போறேன். நீங்க யார் வேணாலும் என்ன கேள்வி வேணாலும் என்ன கேட்கலாம். ஏங்க உங்களுக்கு சம்மதில்லைங்க. டாக்டரா குக்கா? வெண்பா, இப்ப நானே உங்ககிட்ட கேக்குறேன். இந்த உலகத்திலேயே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது யாரு? எதனால உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? பளிச்சுன்னு பதில் சொல்லுங்க பார்க்கலாம். பாரதி. டாக்டர் பாரதி. இங்க இருக்க சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. அதனால நானே சொல்லிடுறேன். நானும் பாரதியும் ஸ்கூல் காலேஜ் எல்லாமே ஒன்னா தான் படிச்சோம். எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோசஸ்ட் டியரஸ்ட் ஃப்ரெண்ட்னா அது இப்ப வரைக்கும் பாரதி மட்டும்தான். அதே மாதிரிதான் அவனுக்கு இருக்கிற ஒரே ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டும் நான் தான். அது ஏனே எங்களுக்கு தெரியல. அவனை எனக்கு அவ்வளவு பிடிக்கும். காலேஜ் படிக்கும் போது கூட நான் எப்பவும் அவன் பக்கத்திலேயே தான் இருப்பேன். தெரியுமா? ஏன் நிறைய பேரு நாங்க 2 பேரும் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டா லவ்வர்ஸ் கூட நினைச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு நாங்க பயங்கர க்ளோஸா இருப்போம். இப்பவும் நாங்க அப்படிதான் இருக்கோம். ஆனா பாரதிக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எங்க ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் காலி ஆயிடும்னு இங்க நிறைய பேர் நினைச்சாங்க. ஆனா அதுக்கப்புறமும் இப்ப வரைக்கும் கூட ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு எங்க ஃப்ரெண்ட்ஷிப். ஏன்னா நானும் பாரதியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எங்களை அந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கோம். பாரதிக்கு சாப்பிட என்ன பிடிக்கும், என்ன கலர் பிடிக்கும், என்னென்ன டைம்ல அவனோட மூட் எப்படி இருக்கும், இப்படி எல்லாமே எனக்கு மட்டும்தான் தெரியும். அவனோட டஃப் டைம்ஸ் எல்லாத்துலயும் நான் அவன் கூடவே இருந்திருக்கேன் எப்போதும்.
லைஃப் ஃபுல்லா இதே மாதிரி அவன் ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு வேணும். அவன் கூடவே நான் டிராவல் பண்ணணும்னு நான் ரொம்ப விரும்புறேன். ஒரு நாள்ல அட்லீஸ்ட் கொஞ்ச நேரமாவது நான் பாரதி கூட இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுவேன். காட் கிரேஸ் நாங்க 2 பேருமே டாக்டர்ஸ். ஒரே வேலைங்கிறதுனால அடிக்கடி நாங்க பாத்துக்கிற கட்டாயமும் இருக்கு. எப்படியோ எனக்கு பாரதி மாதிரி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிடைக்க நான் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இது எதையுமே நான் பாரதிக்காக சொல்லல. இந்த ஒரு சந்தர்ப்பத்துல உங்க எல்லாரும் முன்னாடி நான் பாரதி பத்தி பேசுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப பெரிய விஷயம்தான். எனக்கு பாரதிய ரொம்ப 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 பிடிக்கும். சூப்பருங்க. அகில், என்ன இவ்ளோ ஓப்பனா இவரை பத்தி சொல்லிட்டு இருக்கா? இவதான் எப்பன்னு அலையிறாளே. வெக்கன்னு ஏதாவது இருந்தா தானே. அகில், இத பத்தி பேசாத. எல்லாரும் இருக்காங்க, நம்ம தனியா போய் பேசிக்கலாம். நிஜமாவே நீ இந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்குமா, சந்தோஷமாவும் இருக்கு. இந்த காலத்துல இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பான்னு. சூப்பர்ல, நல்லா தைரியமா பேசுனாங்கல்ல. Thank you. சூப்பர்மா. சரி, கேம்ல அடுத்து யார் விளையாட போறான்னு பார்ப்போம். அஞ்சலி. என்ன அஞ்சலி, கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல போறியா இல்லனா நாங்க சொல்றத செய்ய போறியா? நீங்க ஏதாவது இடகுடமா கேப்பீங்க, அதனால நீங்க சொல்றதே நான் செஞ்சிடறேன். ஏங்க, நான் சொல்றதே செய்யுங்க. என்ன எப்படி தொந்தரவு பண்ணீங்க? நம்ம அகிலங்கிட்ட இது வரைக்கும் சொல்லாத விஷயத்த சொல்லணும். சொல்ல அஞ்சலி, நானும் தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்கேன். சொல்லாத விஷயமா? அப்படி என்ன இருக்குன்னே தெரியலையே. ஆனா இது வரைக்கும் ஒரு விஷயத்தை இவர்கிட்ட வெளிப்படையா நான் சொன்னதே கிடையாது. அதத்தான் இப்போ சொல்லணும்னு இருக்கேன். சொல்லுங்க சொல்லுங்க, ரொம்ப ஆர்வமா இருக்கும். சரி சொல்லுமா. கல்யாணத்துக்கு முன்னாடி அகில் என்ன துரத்தி லவ் பண்ணாரு. எத்தனையோ தடவை நடக்கிறீங்க போங்க. அவர் என்கிட்ட ஐ லவ் யூ சொல்லி ப்ரப்போஸ் எல்லாம் பண்ணிருக்காரு. அப்புறமா கல்யாணமும் பண்ணிக்கிட்டோம். அப்போல இருந்து இப்ப வரைக்கும் அகில் கிட்ட நானே ஒரு தடவை கூட ஐ லவ் யூ சொன்னதே இல்லை. நான் ஐ லவ் யூ சொல்றதுக்கு முன்னாடி அகில் கிட்ட ஒரு சில விஷயத்த ஷேர் பண்ணி அதுக்கப்புறம் ஐ லவ் யூ சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அகில், முதல்ல நான் உன்கிட்ட என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன்னா, ஐம் சாரிடா. ஏய், எதுக்கு சாரி இல்ல? கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி, கல்யாணத்துக்கு அப்புறமும் சரி, நான் உன்னை நிறைய இடத்துல ரொம்ப அவமானப்படுத்திட்டேன். உன் மேல நான் நிறைய வெறுப்பு காமிச்சிருக்கேன். ஆனா இப்போ வரைக்கும் நான் அதை நினைச்சு ஒவ்வொரு வாட்டியும் ஃபீல் பண்றேன். ஏன் அப்படி நான் வாழ்ந்தேன்? உன்ன மாதிரி ஒரு அழகான ஹஸ்பண்ட் கிடைக்கிறதுக்கு எத்தனையோ பேர் ஏங்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நான் உன்னை அப்படியே வெறுத்து வாழ்ந்திருக்கேன்னு நினைச்சாலே என்ன நினைச்சு எனக்கே ரொம்ப வெறுப்பா இருக்கு. அந்த தப்ப இனிமே நான் வாழ்க்கையிலேயே பண்ணவே கூடாது. அகில், ஐம் ரியலி சாரி அகில். உண்மையா சொல்லணும்னா, உன்ன மாதிரி ஒரு கேரிங்கான ஹஸ்பண்ட் எந்த பொண்ணுக்குமே கிடைச்சிருக்காது. அந்த வகையில நான் ரொம்ப லக்கி தான்.
நான் கொடுத்து வச்சிருக்கணும். அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருக்கவே கூடாது. ஏய் இதே சந்தோஷத்தோடயே அப்படியே வாழ்க்கையை முடிச்சுக்கணும் அப்படின்னு இருக்கு. ஐ லவ் யூ அகில். உன்னாலே என்னாலும் என் ஜீவன் வாழுதே, சொல்லாமல் உன் சுவாசம் என் மூச்சில் சேருதே, உன் கைகள் கோர்க்கும் ஓர் நொடி என் கண்கள் ஓரம் நீர் துளி, உன் மார்பில் சாய்ந்து சாக தோணுதே. பிரதர், என்ன பிரதர் வெக்கப்படுறீங்க? சும்மா நீங்களும் சொல்லுங்க. இந்த நேரத்துல அஞ்சலி கிட்ட இருந்து இந்த ஐ லவ் யூவை நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதே வார்த்தையை நீ ரூம்ல தனியா சொல்லியிருந்தேன்னா உனக்கு ரொமான்டிக்கா ஏதாவது கொடுத்துருப்பேன். எனிவேஸ், பேசிக்கா நான் எப்பவும் வெக்கம்லாம் பட மாட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் கொஞ்சம். என்னைக்குமே இந்த அகிலன் உன் கூட இருப்பான் அஞ்சலி. அடுத்த ஜென்மன்னு ஒன்று இல்லைன்னு சொன்னல, அடுத்த ஜென்மன்னு ஒன்று இருந்தாலும் நான் உன்னை துரத்தி தான் லவ் பண்ணுவேன். உன் கூட கடைசி வரைக்கும் நான் வாழ்வேன். I love you அஞ்சலி. I love you so much. உன்னாலே என்னாலும் என் ஜீவன் வாழுதே, சொல்லாமல் உன் சுவாசம் என் மூச்சில் சேருதே. தேங்க்யூ ஆல், ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எல்லாருமே இப்படி மனசு விட்டு சந்தோஷமா சிரிச்சிருக்கோம். ஆக்சுவலி இந்த மாதிரி பேண்டமிக் டைம்ல இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். தேங்க்யூ. என்ன, எனக்கு மட்டும் ஒரு சின்ன வருத்தம், என் மனைவி சௌந்தர்யா இப்ப என் கூட இல்லை, அதுதான். ஆமா சார், என் மனைவி சிவகாமி இருந்திருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். சிவகாமி. ஏன் சார், இந்த மூட்ல சுட சுட பக்கோடா சாப்பிட்டா எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்காது? அப்போ எல்லாரும் முன்னாடி மானத்தை வாங்காதீங்கப்பா. சரி 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 பாப்பா, சரி 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 பாப்பா பாப்பா மரி சரி 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 பாப்பா, ரிம பத பம ரிம பத மபத சத பம பத ச மபத ச. ஹலோ மாமா. என்னம்மா சந்தியா, என்ன பண்ற? சும்மாதான் மாமா இருக்கேன். அங்க உங்களுக்கு எப்படி பொழுது போகுது? அதாம்மா இருக்கிறதுலே ரொம்ப கொடுமையான விஷயம். பொழுது போகாம எல்லாரும் சேர்ந்து ஒரு விளையாட்டு விளையாண்டோம். ஆ, ஏதோ இங்கிலீஷ்ல ஒரு பேர் கூட சொன்னாங்கம்மா, என் மனசுல கூட நிக்கல. அதுல கொஞ்சம் நேரம் போச்சு. பரவாயில்லையே மாமா, இங்க அதுக்கு கூட வழி இல்ல. ஆமா, அங்க சிவகாமி நீ என்ன ஓடி பிடிச்சா விளையாட முடியும்? சரி, நான் உனக்கு வேற ஒரு நம்பர்ல இருந்து ஒரு வீடியோ அனுப்பிச்சேனே, பாத்தியாம்மா? வேற ஒரு நம்பர்ல இருந்தா? இல்லையே மாமா, நான் பார்க்கலையே. ஏதோ ஒரு வீடியோ வந்திருக்குன்றத பார்த்தேன், ஆனா புது நம்பர்ன்றதுனால அது அப்புறமா பாத்துக்கலான்னு விட்டுட்டேன். ஐயோ, அத நான் தாம்மா இன்னொரு நம்பர்ல இருந்து அனுப்புனேன். அந்த வீடியோ நீ கொஞ்சம் பாரு மாமா. அப்படி என்ன இருக்கு அந்த வீடியோல? முதல்ல நீ பாருமா அத. சரிங்க மாமா. வச்சறேம்மா. சரிங்க மாமா. உங்க வைஃப் சந்தியா இப்போ இங்க வரல, அதனால நீங்க இப்ப அவங்களுக்கு கால் பண்ணி அவங்கள உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும், அவங்கள எந்த அளவுக்கு நீங்க அப்படியே மிஸ் பண்றீங்கன்னு சொல்ல போறீங்க. சந்தியா, எப்படி சொல்றதுன்னு தெரியல. என் வாழ்க்கையில எப்பவும் ஒரு நல்ல விஷயம் ஒண்ணு நடந்ததே இல்லை. அது நான் எதிர்பார்த்ததும் இல்லை. சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு உழைக்கணும், குடும்பத்தை காப்பாற்றணும், இது மட்டும் தாங்க தெரியும். எப்போ அதை பத்தி மட்டும் தாங்க யோசிப்பேன். அதை தாண்டி நமக்கு வேற எதுவும் தெரியாது. எது எனக்கு சந்தோஷத்தை தரும்னு கூட எனக்கு தெரியாது. அப்படி இருந்த என் வாழ்க்கையில எனக்குன்னு வந்த முதல் சந்தோஷம்
நீங்க தாங்க. எனக்கு முதல்ல ஒரு கல்யாணம் ஏற்பாடாகி அது பாதியில நின்று போன பிறகும் எனக்கெல்லாம் வாழ்க்கை முழுக்க கல்யாணமே ஆகாதுன்னு நினைச்சேங்க. அதுக்கப்புறம் தான் நீங்க என் வாழ்க்கையில வந்தீங்க. இப்ப வரைக்கும் நீங்க நம்ம வீட்டுல சந்தோஷமா இருக்கீங்களான்னு தெரியல. ஆனா நீங்க வந்ததுக்கு அப்புறம் என் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அது மட்டும் நான் உறுதியா சொல்லுவேன். உங்க மனசுல இருக்கிற லவ் சந்தியா கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுங்க. ஐயோ ஏங்க அதெல்லாம் வேணாங்க. அட்லீஸ்ட் சந்தியாக்கு கால் பண்ணி ஒரு ஐ லவ் யூ அதையாவது சொல்லலாம்ல. ஐயோ ஏங்க நீங்க வேற. நான் ஊருக்கே கிளம்புறேங்க. எல்லாம் சொல்றாரு, ஆனா கடைசியில இது மட்டும் ஏன் முடியாது வேண்டாங்கிறாரு. ஒருவேளை அவருக்கு என் மேல இருக்கிறது காதல் இல்லையோ, மரியாதை கலந்த அன்பு மட்டும்தான் இருக்கும். ஆமா, அப்படிதான் இருக்கணும். இல்லைன்னா இவ்வளவு தூரம் என்னை பத்தி சொல்றவரு நான் சந்தியாவை மனசார விரும்புறேன், அவளை காதலிக்கிறேன்னு சொல்லிருக்கலாமே. அதை மட்டும் ஏன் சொல்ல தயங்குறாரு? இல்ல அவர் தயங்கல. அவர் மனசுலயே காதல் இல்ல, ஏதோ ஒரு கட்டாயத்தினால என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. என்ன நல்லபடியா கஷ்டம் இல்லாம பாத்துக்கணும்னு நினைக்கிறாரே தவிர என் மேல காதல் இருக்கிற மாதிரி தெரியல.